Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் second exercise 6.1 பார்க்கலாம். இதில் first problem என்னன்னா, find the angle of elevation of the top of a tower. ஒரு டவரோட elevation from a point on the ground. கிரவுண்ட்லேருந்து டவரோட டாப்போட எலிவேஷன் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் ஏ டவர். டவரோட ஃபுட்டோட லென்த் எவ்வளவு? 30 மீட்டர். ஆஃப் ஹைட்டு வந்து எவ்வளோன்னா 10√3 மீட்டர். கொஸ்டினை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஏ டவர். ஒரு டவர், ஓகேங்களா, ஒரு டவர், அதோட எலிவேஷன் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கேருந்து? ஃபுட்லேருந்து, கிரவுண்ட்லேருந்து. கிரவுண்டு இதில் அந்த ஃபுட்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 மீட்டர் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் ஏ டவர் ஆஃப் ஹைட்டு வந்து எவ்வளவு? 10√3. இதுதான் டவரு. டவரோட ஹைட் எவ்வளவு? 10√3 மீட்டர். இதில் வந்து நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரவுண்ட்லேருந்து டாப் ஆஃப் ஏ டவர், இந்த டவரோட டாப் பகுதிக்கும் வந்து எலிவேஷன் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ஏ எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஏ டவர் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. கிரவுண்ட்லேருந்து ஒரு டவரோட ஹைட் எவ்வளவு? 10√3 மீட்டர். இந்த டவரோடைய டாப்லேருந்து எலிவேஷன் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட வந்து டவரோடைய ஃபுட்லேருந்து எவ்வளவு? 30 மீட்டர். இது இவ்வளோ தான் நமக்கு வந்து கிவனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டவரோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10√3 மீட்டர். இந்த ஃபுட்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர். இந்த கிரவுண்ட்லேருந்து டவரோட ஹைட்டு டாப்புக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கால்குலேட் பண்ணணும். ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆங்கிளுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க, தென் வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஆங்கிளுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடும் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்தாங்கன்னா அது என்ன மாதிரியான ஆங்கிள்? டர்ன். அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை adjacent side. Tan-ஓட trigonometric ratio என்ன? opposite side divided by adjacent side. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து இப்போ opposite side நமக்கு என்ன இருக்குது? 10√3. 10√3 divided by adjacent side நமக்கு என்ன இருக்குது? 30 மீட்டர். adjacent side என்ன இருக்குது? 30 மீட்டர். ஸோ இப்போ எடுத்து எழுதியிருக்கு. இப்போ வந்து இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? √3 டிவைடட் பை 3. இந்த √3 டிவைடட் பை 3க்கு வந்து நமக்கு வந்து ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து tan தீட்டாக்கு வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட இந்த மாதிரி டேபுலேஷன் போட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபடி தான் tan 0 டிகிரிக்கு என்ன? 0, 45 டிகிரி 1, 90 டிகிரிக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டு. 30 டிகிரிக்கு என்ன? 1 டிவைடட் பை √3. 60 டிகிரிக்கு என்ன? √3. ஓகேங்களா? அப்போது நமக்கு வந்து 0, 1 divided by √3, 1 √3 இல்லைன்னா இன்ஃபினிட்டி. இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ √3 divided by 3 இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த √3 வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ புட் √3 ஆன் போத் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்போ √3 இன்டு √3 டிவைடட் பை 3 இன்டு √3. இப்போ இந்த √3 இன்டு √3 ஒரு √3 அண்ட் √3 வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த √3 இன்டு √3 என்ன ஆகும்? 3 டிவைடட் பை 3 √3. இப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 டிவைடட் பை √3 இருக்குது. ஓகேங்களா? tan alpha is equal to 1 divided by √3. நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா is equal to tan inverse 1 divided by √3. இப்போ நமக்கு தெரியும் 1 by √3ங்கிறது என்ன டிகிரி? 1 by √3ங்கிறது 30 டிகிரி. என்ன 1 by √3ங்கிறது என்னது? 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி தான் வந்து என்னது? 1 by √3. அப்போ ஆல்ஃபா எவ்வளவு? 30 டிகிரி. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடச்சிச்சு. எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. ஓகேங்களா? கொஸ்டின் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of a tower of height 10√3 meter. அதான் எழுதியிருக்கு. டவரோட ஹைட்டு 10√3 மீட்டர். தென் வந்து ஃபுட்லேருந்து வந்து 30 மீட்டர். எலிவேஷன் ஆங்கிள் வந்து என்னது? டவரோட டாப்பில் வந்து கிரவுண்ட் லெவல் வந்து எலிவேஷன் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க சைடு என்னென்ன? ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும். அப்போ ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு கொடுத்தாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? tan கண்டுபிடிக்கலாம். tan alpha is equal to ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 10√3 மீட்டர் டிவைடட் பை இது அட்ஜசன்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர். நெக்ஸ்ட் இந்த 0 கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்குது? √3 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு √3 வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். அப்போ √3 இன்டு √3 இஸ் ஈக்குவல் டு என்ன? 3 டிவைடட் பை 3 √3. இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுது. நமக்கு வந்து பேலன்ஸ் என்ன கிடைக்கிது? 1 டிவைடட் பை √3. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை √3. அப்போது நமக்கு வந்து 1 by √3ங்கிறது tan தீட்டாவில் என்ன டிகிரி? 30 டிகிரி. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A road is blocked on either side by continuous row of houses of height 4√3 meter. இப்போ ஒரு ரோடு. ஓகேங்களா? ஒரு ரோடு இருக்குது. இதோட ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஹவுஸு ரோ வைஸ் வந்து ஹவுஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு ரோடோட ரெண்டு சைடும் வந்து ஹவுசஸ் வந்து ரோ வைஸாட்டு கண்டினியூஸாக இருக்குது. இந்த ஹவுசஸோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4√3. இந்த ஹவுசஸோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4√3. நெக்ஸ்ட்டு வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். இந்த ஹவுசஸுக்கு ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்குல்ல, இந்த ஹவுசஸுக்கு பிட்வீனில் வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை. எ பெடிஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு. ஓகேவா? ஒரு பெடிஸ்ட்ரியன் வந்து இந்த ரோடோட மீடியனில் இருக்காங்க, சென்டரில் இருக்காங்க. ஓகேவா? அந்த ரோடோட சென்டரில் வந்து ஒரு பெடிஸ்ட்ரியன் இருக்காங்க. அவங்கள வந்து டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் ஏ ரோ ஹவுஸ். அவங்க வந்து ரோ ஹவுசஸை வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடிஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ். அப்போது இங்கே பெடிஸ்ட்ரியன் நிற்கிறாங்கல்ல, இந்த பெடிஸ்ட்ரியன் வந்துக்கும்
இந்த டாப் ஆஃப் அ ஹவுஸுக்கும் வந்து எலிவேஷன் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த பெடிஸ்ட்ரியன் வந்து இந்த ரோடோட மீடியனில் நிற்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஹவுசஸை பார்த்து நிற்கிறாங்க. அப்போது அவங்களுக்கும் இந்த டாப் ஆஃப் த ஹவுஸுக்கும் உள்ள எலிவேஷன் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடிஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் அ ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. நமக்கு இங்கே வந்து ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ அவர் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து டாப் ஆஃப் ஹவுஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. இந்த ரோடோட வித்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. இந்த ஹவுஸு இங்கே ஹவுஸு, ஸோ இந்த வித்து வந்து ரோடோட வித்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து இங்கே மீடியம் வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னொரு சைடு என்ன இருக்கும்? W/2, இன்னொரு சைடு W/2. ஓகேவா? நமக்கு வந்து அப்போது ஏதாவது ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோன்னா W/2 கேல்குலேட் பண்ணிட்டோன்னா ஒன்று கூட ஆட் பண்ணும்போது ஃபுல் வித்து வந்து நமக்கு ரோடோட ஃபுல் வித்து வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, a road is blanked on either side by continuous row of houses of height 4√3. ஒரு ரோடு, ஓகேங்களா? ஒரு ரோடு இதோட 2 சைட்லேயும் வந்து என்ன இருக்குது? ஹவுசஸ் இருக்குது. கண்டினியூஸாக வந்து ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து ஹவுசஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டினியூஸாக ஹவுசஸ் இருக்குது. இந்த பெடிஸ்ட்ரியன் இந்த ஹவுசஸ் ஆஃப் ஹைட்டு 4√3 மீட்டர். இந்த ஹவுஸோட ஹைட்டு எவ்வளவு? 4√3. ஹைட் எவ்வளவு? 4√3 மீட்டர். With no space in between them, a pedestrian is standing on the median of the road. ஓகேவா? அவர் வந்து இந்த ரோடோட மீடியனில் சென்டரில் வந்து நிற்கிறாங்க. ரோடு ஃபேஸிங் ஏ ரோ ஹவுஸ். இங்கே இந்த ரோ ஆஃப் ஹவுசஸை வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடிஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ். ஓகேவா? அந்த பெடிஸ்ட்ரியன்லேருந்து இந்த டாப் ஆஃப் த ஹவுஸுக்கு வந்து ஆங்கிள் எவ்வளோன்னா 30 டிகிரி. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. ஓகேங்களா? ரோடோட வித்து வந்து W. அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுலேருந்து இதில் வந்து W/2 ரோடை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. W/2 W/2. இப்போ ஒரு பக்கம் உள்ள W/2 வந்து கேல்குலேட் பண்ணிட்டோன்னா டோட்டல் வித்து வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் என்ன எப்படி ப்ராப்ளம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே வந்து இந்த ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுசஸோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4√3 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரியான ஆங்கிள்? tan. அப்போ வந்து ஆங்கிளே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்? tan 30 டிகிரி. tan 30 degree is equal to opposite side divided by adjacent side. Opposite side divided by adjacent side. இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4√3. அதுதான் நம்மளோட ஹவுஸோட ஹைட்டு 4√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு தெரியாது என்னது. அதை வந்து நம்ம வந்து W/2ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நமக்கு வந்து ஆல்ரெடி டர்ன் 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு தெரியும். டர்ன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3. 1/√3. அப்போ டர்ன் 30 டிகிரி இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1/√3 is equal to
4 root 3 divided by W divided by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா நமக்கு வந்து இந்த W டிவைடட் பை 2 தானே கேல்குலேட் பண்ணணும். அப்போ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. இந்த 1/√3 வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போங்க. அப்போ இந்த W டிவைடட் பை 2 டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே போச்சுல மேலே போகும். W டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்டு இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறதே அங்கே போகும்போதே என்னவாகும், ரெசிப்ரோக்கலில் சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன வரும், √3 டிவைடட் பை 1 வரும். நமக்கு √3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன, இங்கே வந்து 4 இன்டு √3 இன்டு √3 இருக்குது. அப்போ √3 இன்டு √3 நமக்கு என்ன வரும், 3. அப்போ 4 இன்டு 3 இஸ் ஈக்குவல் டு என்ன, 4 3s are 12. அப்போது நமக்கு வந்து W டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து W கால்குலேட் பண்ணிடலாமா. அப்போ W இஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த 2 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 12 இன்டு 2 12 இன்டு 2. அப்போ W இஸ் ஈக்குவல் டு 24. 12 2s are 24. 24 என்ன, மீட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். A road is blanked on either side by continuous row of houses of height 4√3 meter. ஒரு ரோடோட வித்து டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரோடோட 2 சைடுலேயும் கண்டினியூஸாக வந்து ஹவுசஸ் இருக்குது. ஹவுசஸ், இந்த ஹவுசஸோட ஹைட் எவ்வளோன்னா 4√3. நெக்ஸ்ட்டு இந்த a pedestrian is standing on the median. ஓகேவா, இந்த ரோடோட மீடியனில் வந்து பெடிஸ்ட்ரியன் நிற்கிறாங்க. ஓகேங்க, அவர் வந்து ஆஃப் த ரோடு ஃபேஸிங் ஏ ரோ ஹவுஸ், அவர் ஹவுசஸை பார்த்து நிற்கிறாரு. ஓகேங்களா, the angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. அப்போது பெடிஸ்ட்ரியனுக்கும் இந்த டாப் ஆஃப் த ஹவுஸுக்கும் ஹவுஸோட டாப்புக்கும் உள்ள எலிவேஷன் ஆங்கிள் வந்து என்னென்னா ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளவு, 30 டிகிரி. ஃபைண்ட் த வித் ஆஃப் த வித் ஆஃப் த ரோடு. அப்போ இந்த ரோடோட வித்து வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். வித்து வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அப்போ பெடிஸ்ட்ரியன்லேருந்து ஒரு பக்கம் உள்ளது W டிவைடட் பை 2, இன்னொரு பக்கம் உள்ளது W டிவைடட் பை 2. அப்போ நம்ம W டிவைடட் பை 2 கால்குலேட் பண்ணிட்டோன்னா W வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம், tan கண்டுபிடிக்கலாம். இப்போ டேர்ன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 4√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், W டிவைடட் பை 2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து டேர்ன் 30 டிகிரியோட வேல்யூ தெரியும். டேர்ன் 30 டிகிரிக்கு வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை √3. இப்போ 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை W டிவைடட் பை 2 போட்டுட்டோமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து இந்த W டிவைடட் பை 2 தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். W டிவைடட் பை 2 தான் வந்து நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ W டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் வந்து 1/√3 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், ரெசிப்ரோக்கலில் சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், √3. இப்போ √3 இன்ட்டு √3 என்ன, 3. நெக்ஸ்ட்டு W டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது, 12 கிடைக்கிது. இப்போ இதுலேருந்து W கால்குலேட் பண்ணணுன்னா 2 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும். அப்போ என்ன வரும், W இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2. இப்போ W இஸ் ஈக்குவல் டு என்ன, 24 மீட்டர். இப்போ நம்மளுடைய ரோடோட வித்து கிடச்சிருச்சு. ரோடோட வித்து என்ன, 24 மீட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.